மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றன. விழாவை முன்னிட்டு மண்டல பூஜை வைபவம் நடைபெற்று வருகின்றது. விழாவின் ஒரு நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் காளியம்மனுக்கும் உற்சவர் அம்மனுக்கும் திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிள்ளை வயல் காளியம்மனை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆவணிப்பூர் கிராமத்தில் குவளையங்காக்க திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அர்த்தநாரீஸ்வரி ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணியளவில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி, ஸ்ரீ சண்முக, ஸ்ரீ ஜேஷ்டா தேவி, அமிர்த பிரத்யுங்கை, ஸ்ரீ கால பைரவ, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ வக்ரகாளி, ஸ்ரீ வாணி, ரண்ய கற்பம், ஸ்ரீ தன்வந்திரி, ஸ்ரீ சுதர்சன நவகிரக நட்சத்திர ஹோமங்கள் மற்றும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பூர்ணகுதி செலுத்தி மகா தீப ஆராதனை, பஞ்சமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காலை 9:45 மணியளவில் கடம் புறப்பாடு, ஸ்ரீ நூதன விமானங்களுக்கும் மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆவணிப்பூர் ஓம் அர்த்தநாரீஸ்வரி ஆலய அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழமையான அருள்மிகு ராமசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் அருள்பாலிக்கின்றார். வருடந்தோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான மாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 10 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக தெப்போஸ்தவம் இன்றிரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி திருக்கோவில் மற்றும் தெப்ப வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீராமர் பிரான் சீத பிராட்டியுடன் சிறப்பு அலங்காரத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். மங்கள இசை, பிரபந்த பாராயணத்துடன் தெப்பம் 11 முறை வலம் வந்தது. பக்தர்கள் தெப்பத்தில் விளக்குகள் ஏற்றி ஸ்ரீ சீதா பிராட்டி சமேத ஸ்ரீராமபிரானை வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மற்றும் உபயதாரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 800 வருடங்கள் மிக பழமையான திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ வேத நாராயணர் விமானத்தில் ஸ்ரீ அழகிய மன்னார் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலர் என 3 நிலைகளில் காட்சி தந்து அருள்பாலித்து வருகின்றார். இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இத்திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இருப்பினும் மாசி மாதம் தெப்போற்சவம் கொண்டாடப்படுகின்றது. இதற்காக இன்று காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டதும் காலை சந்தை நடைபெற்றன. தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு வாஸ்து ஹோமம் நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மாலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் திருக்கோவிலிலிருந்து தெப்பத்திற்கு எழுந்தருளினார். பிரபந்த பாராயணம், சிறுமிகள் கோலாட்டம், மங்கள இசையுடன் வீதியுலா நடைபெற்றது. ஸ்ரீராமசுவாமி திருக்கோவிலை அடைந்ததும் அங்கு ஆழ்வார் திருநகரை எம்பெருமான் ஜீயர் சுவாமிகள் ராஜகோபாலரை மங்களாசாசனம் செய்தார். பிரபந்த கோஷ்டி நடைபெற்றது. ஜூயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி முதலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளாலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி எழுந்தருளினார். தெப்பத்தில் ஜீயர் சுவாமிகள் எழுந்தருள மங்கள இசை, பிரபந்த பாராயணத்துடன் 11 முறை வலம் வந்தது. பக்தர்கள் தெப்ப குளத்தில் விளக்குகள் ஏற்றி பெருமாளை வழிபட்டனர். தெப்ப திருவிழாவிற்காக கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் திரளான பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபாலரை தெப்பத்தில் தரிசித்து அருள் பெற்றனர்.
மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் மூர்த்தி, தீர்த்தம், தலம் ஆகிய மூன்றிலும் சிறப்புடையதும் வரலாற்று சிறப்புமிக்க 1000 ஆண்டு பழமை வாய்ந்த திருத்தலமாகும். அகத்திய முனிவருக்கு திருமண கோலத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்த தலம். இதுபோல் பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பஞ்சமூர்த்திகளுடன் சந்திரசேகர சுவாமி மகரத்தோர வாயிலில் கொடிமரத்து முன்பு எழுந்தருளி கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. மாசிமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான மார்ச் 1ஆம் தேதி திருக்கதவு அடைக்கவும் திறக்கவும் பாடி அருளும் ஐதீக திருவிழா, 10ஆம் தேதி தேர் திருவிழா, 15ஆம் தேதி தெப்ப திருவிழா என முக்கிய விழாக்கள் நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது மேலப்பாண்டூர் கிராமம். இங்கு மிக பழமையான ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. காவிரியின் வட திசையில் அமைந்துள்ள இக்கோவிலில் விநாயகர், ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைத்து புனித நீர்க்கடங்கள் வைத்து 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இன்று யாகசாலையில் பூர்ணகுதி நடைபெற்று புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் வேதமந்திரம் மோதி வான வேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பட்டு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர விமானங்களை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து கடங்களில் உள்ள புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்து அம்பாளின் அருளை பெற்றனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் வரலாற்று சிறப்புமிக்க முருகன் கோவில் உள்ளது. இக்கோவில் குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் கொடியேற்றத்துடன் துவங்கி தினசரி இக்கோவிலில் உள்ள முருகன் பல்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். கொடியேற்றத்துடன் துவங்கிய தைப்பூச திருநாளின் சிறப்பம்சமாக இருபுறமும் வடம் கொண்ட திருத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் வலம் வரும் நிகழ்வு 7வது நாளில் நடைபெற்றது. முன்னதாக பேரில் சக்கரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேங்காய் உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதன் பின்னர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் புறப்படும் முன் விநாயகர் சப்பரத்தில் பவனியாக புறப்பட்ட பின் குழந்தை வேலப்பர் முருகனின் திருத்தேர் புறப்பட்டது. இந்நிகழ்வில் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் IP செந்தில்குமார், கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் முகமது இப்ராஹிம் மற்றும் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு குழந்தை வேலப்பரை தரிசித்து சென்றனர்.